பொதுவாக புதன் சுக்கிரன் இணைவு எங்கே இருக்கோ அவங்களாம் கலைத்துறையில் நிறையா சாதிப்பாங்க. சங்கீதம், இசை ரொம்ப பிடிக்கும், பாடுறது ரொம்ப பிடிக்கும், பாட்டு கேட்பது ரொம்ப பிடிக்கும், நடிப்பது ரொம்ப பிடிக்கும். அந்த கலை மேல் ஆர்வம் உள்ளவர்களாக அந்த புதன் சுக்கிரன் சேர்க்கை இருப்பவர்கள் இருப்பாங்க. ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஜாதகத்தில் கூட அந்த புதன் சுக்கிரனுடைய காம்போ என்பது நிச்சயமாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களை ஒருத்தர் டார்கெட் பண்ணி, நீங்கள் கெட்டவங்க, உங்களால் நான் கஷ்டப்பட்டு போயிட்டேன், உன்னால் நான் ஏமாற்றப்பட்டேன், உன் காதல் ஃபேக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் தன்னுடைய பேச்சினால சரி உன் பாயிண்ட் 10 கூட சொல்லு, நான் ஒரு வரி சொல்கிறேன் அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு கேட்டால் அது மிதுனம். ஏக நட்சத்திரங்கள் பொருந்தாது. ஆக ராசி பொருத்தம் நல்லா இருக்கு. மிதுன ராசிக்கும் துலா ராசிக்கும் பொருத்தலாம்னு சொன்னாங்க, 5வது ராசின்னு சொன்னாங்க, பூர்வ புண்ணிய பலன்னு சொன்னாங்க. நட்சத்திரத்தின் அடிப்படையில் ரஜு பொருத்தம் வரலையா, கயிறு பொருத்தம் இல்லை, மாங்கல்ய பிரச்சனை வந்துருச்சு, 2 பேரும் பிரிஞ்சுட்டோம், 2 பேரும் சண்டை சச்சரவாக இருக்கும், புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை கிரகங்கள் உருவாக்கும். இந்த பொருத்தம் சரியாக இல்லைன்னு சொன்னால் துலாம் ராசிக்காரர்கள் ரொம்ப துல்லியமாக இருக்கிறங்கிற பேரில் அவர் வரக்கூடாது, இவர் வரக்கூடாது, அவர்கிட்ட பேசக்கூடாதுங்கிற ஒரு கண்டிஷனை போட்டு இந்த டோல்கேட்டு வீட்டுக்குள்ளே இருந்து அதுக்கு ஒரு சுங்க வரி கட்டுற மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் வரி கட்டுவது என்பது நிச்சயமாக அவர்களுக்கு பிடிக்காது. ஸோ ஒருத்தர் அந்த மாற்றி நம்ம நிரூபிக்காம அந்த ஒரு சந்தேகன்ற ஒரு விஷயம் தான் மெயினான ஒரு விஷயமா இருக்கா சார்? அந்த சந்தேகங்கிற விஷயம் இவர்களாகவே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூனியம்னே சொல்லலாம். அந்த துலாம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அந்த இடத்துல சனி பகவான் தொழில் காரகர் உச்சம் பெறுகிறார். மிதுனம் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு புத்தி வித்தைக்கு காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய ஆளுமை அந்த இடத்துல ரொம்ப சூப்பரா இருக்கு. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ஸோ ஒவ்வொரு எபிசோட்லையுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்காரங்க ஒரு ராசியை சேரும்போது என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், அவங்களோட குடும்ப வாழ்க்கை எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சீரியஸ் மிதுனம் சீரியஸ். ஸோ மிதுன ராசி துலாம் ராசியோட சேரும்போது எப்படிலாம் இருக்குன்னு பார்க்க போகிறோம் சார். ஸோ சொல்லவே வேணாம் சார், மிதுனம்னாலே புதன், ஸோ துலாம்னாலே நம்மளுடைய சுக்கிரன். ஸோ இவங்க 2 பேரோட காம்பினேஷனில் பேச்சிலே ஒரு அழகை கொடுத்துட்டு இருக்கவங்க நம்ம மிதுனம்னா, இந்த பக்கம் அந்த அழகுலையுமே ஒரு துல்லியத்தை, இன்னும் நல்ல ஒரு கிளாரிட்டியாக பயங்கர ஷார்ப்பாக இருக்கவங்க தான் நம்ம துலாம். ஸோ இவங்க 2 பேரோட குணாதிசயங்கள் இல்லை சேரும்போது என்னென்ன மாற்றங்கள் சார் வரும்? மிதுன ராசி காலச்சக்கரத்தினுடைய 3வது ராசி, காற்று ராசி. நீங்கள் சொன்ன மாதிரி புதன் பகவானை அம்சமாக பெற்ற ஒரு ராசி. பேசுனாலே அழகு. ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக பேசுவாங்க, ரொம்ப பல யோசனைகளோடு பேசுவாங்க, திங்க் பண்ணி பேசுவாங்க. அந்த பேசுகிற விஷயத்துக்குள்ளே 1000 அர்த்தங்கள் ஒளிந்திருக்கும், 1000 ரகசியங்கள் புதைந்திருக்கும், 1000 கனவுகள் நிறைந்திருக்கும், 1000 லட்சியங்கள் நிறைவேற காத்திருக்கும். அது மிதுனத்தினுடைய ஒரு இயல்பு. துலாம் ராசிக்காரர்கள் சுக்கிர பகவானை அம்சமாக பெற்றவர்கள். பார்த்தாலே அழகு, பேசுனா இன்னும் அழகு, பழகுனா அதை விட கொள்ளை அழகு. மிதுனத்திற்கு ஆதிக்க கிரகம் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் கவிதைக்குரிய கிரகமாகும். துலாத்திற்கு ஆதிக்கம் பெற்ற கிரகமான சுக்கிர பகவானுடைய அந்த அழகும் சேரும்போது பொதுவாக புதன் சுக்கிரன் இணைவு எங்கே இருக்கோ அவங்களாம் கலைத்துறையில் நிறையா சாதிப்பாங்க. சங்கீதம், இசை ரொம்ப பிடிக்கும், பாடுறது ரொம்ப பிடிக்கும், பாட்டு கேட்பது ரொம்ப பிடிக்கும், நடிப்பது ரொம்ப பிடிக்கும். அந்த கலை மேல் ஆர்வம் உள்ளவர்களாக அந்த புதன் சுக்கிரன் சேர்க்கை இருப்பவர்கள் இருப்பாங்க. ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஜாதகத்தில் கூட அந்த புதன் சுக்கிரனுடைய காம்போ என்பது நிச்சயமாக இருக்கும். ஆக புதன் சுக்கிரன் இணைவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அற்புதமான இணைவு வீட்டில் அழகையும் ஐஸ்வர்யையும், காதலில் ஒரு சுவாரஸ்யத்தையும், அன்பில் ஒரு தெளிவையும், பாசத்தில் ஒரு புரிதலையும் அப்படியே அழகாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். மிதுன ராசிக்காரர்களும் துலாம் ராசிக்காரர்களும் ஒரு வீட்டில் இணையும் பொழுது துலாம் ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள்ட்ட சொல்லுவாங்க, நீங்கள் பேசினாலே அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. மிதுன ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் இருந்தாலே அழகு அப்படிம்பாங்க. மிதுன ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறதே அழகுன்னு துலாம் ராசிக்காரர்கள் சொல்லுவாங்க. துலாம் ராசிக்காரர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் துல்லியமாக திங்க் பண்ணுவதை மிதுன ராசிக்காரர்கள் செயல்படுத்துவாங்க. அந்த 2 பேரும் சேரும் பொழுது அந்த வீட்டில் அழகும் ஐஸ்வர்யமும் துல்லியமும் கலையும் சங்கீதமும் இசையும் அப்படியே ஒரு புயல் போல் அப்படி துள்ளி குதிக்கும். ஏன்னா 2மே காற்று ராசி. ஒரு அளவோடு இருக்கும்போது அது தென்றல் காற்றாக அந்த வீட்டுக்குள்ளேயே ஜொலிக்கும். அவங்களுடைய ஸ்பரிசம், அவங்களுடைய நேசம், அவர்களுடைய பாசங்கிறது ஒரு எல்லையே இல்லாத, கட்டுப்படுத்தவே ஒரு முடியாத மாபெரும் சக்தியாக இந்த 2 ராசிகளுடைய இணைவு அப்படிங்கிறது இருக்கும். ஸோ மிதுனத்தோட அந்த ஒரு கவிதையும் நம்ம துலாத்தோட ஒரு இசையும் சேரும்போதே அப்படி கேட்கும் போதே ரொம்ப நல்லா இருக்கு சார், ஒரு முழுமையான ஒரு ஃபீல். அப்போ இவங்க அப்படி ஒரு காதல் வாழ்க்கையில் இருக்காங்க, ஒரு லவ்வர்ஸாக இருக்காங்கன்னா அவங்க லைஃப் எப்படி சார் இருக்கும்? ரொம்ப மிதுன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அந்த காதலை, ஒரு அன்பை, ரொம்ப ஒரு பாசத்தை ஒரு அளவு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப நேர்த்தியாக, ரொம்ப அதை ஒரு தன்னை ஒருத்தர் பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் கூட மிதுன ராசிக்காரர்கள் ஏன் பிடிக்கல, எதுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காமல் ஒரு நகைச்சுவையாக அதை கடந்து போயிடுவாங்க. ஏன் பிடிக்கலைங்க,
எதுக்கு பிடிக்கல, ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிடலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு குணம் என்பது மிதுனத்திட்ட எப்பயுமே இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப வந்து அதை கம்யூனிகேட் பண்ணுறாங்கல்ல, அதை கோபப்படுத்தாமல் ஒருத்தரை விட்டு வெளியில் வர்றது இருக்கு இல்லையா, ஒருத்தரை காயப்படுத்தாமல் புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை நடந்துக்கிற குணம் இருக்கு இல்லையா, ஒருத்தர் என்ன சொன்னாலும் அதற்கு சரியான வார்த்தையை சரியான பதிலை சொல்லக்கூடிய குணம் இருக்கு இல்லையா. மிதுன ராசிக்காரர்களை ஒருத்தர் டார்கெட் பண்ணி நீங்கள் கெட்டவங்க, உங்களால் வந்து நான் கஷ்டப்பட்டு போயிட்டேன், உன்னால் நான் ஏமாற்றப்பட்டேன், உன் காதல் ஃபேக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் தன்னுடைய பேச்சினால சரி உன் பாயிண்ட் 10 கூட சொல்லு, நான் ஒரு வரி சொல்கிறேன் அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு கேட்டால் அது மிதுனம். 10 வரிக்கு ஒரு வரியில் அழகாக மிதுன ராசிக்காரர்கள் பதில் சொல்லுவாங்க. ஆக துலாம் ராசிக்காரர்கள் எப்பயுமே துல்லியத்தை பார்ப்பார்கள்னு சொல்கிறோம் இல்லையா, இதுலையுமே ஒரு பெர்ஃபெக்ட். ஏன்னா சனிபான் உச்சம் வர்றதுனால நீதித்தன்மைக்கு பேர் போட்டுற ராசியா, எங்களுக்கு வந்து துல்லியம் தான் ரொம்ப முக்கியம், எதுவாக இருந்தாலும் நியாயமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள்ட்ட போகும்போது அந்த துல்லியத்தெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. மிதுனத்தினுடைய அழகையும் பேச்சையும் ரசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏன்னா மிதுன ராசிக்கு துலாம் ராசி பூர்வ ஜென்ம புண்ணிய ராசி, 5வது ராசி. அப்போ பூர்வ புண்ணியத்தின் பலனா துலாம் ராசிக்காரர்களை அம்சமாக மிதுன ராசிக்காரர்கள் ஒரு வாழ்க்கை பந்தத்தில் ஏற்படுத்தும் போது அந்த மிதுனத்தினுடைய எல்லா கற்பனைக்கும், மிதுனத்தினுடைய எல்லா சிந்தனைக்கும், மிதுனத்தினுடைய எல்லா வடிவமைப்புக்கும் துலாம் ராசிக்காரர்கள் அழகு சேர்ப்பதும், அந்த அழகுக்கு மிதுன ராசிக்காரர்கள் துணை நிற்பதும், மிதுனத்தினுடைய கனவையும் லட்சியம் துலாம் ராசிக்காரர்கள் நிறைவேற்றுவதற்கு துடிப்பதும், துலாம் ராசிக்காரர்கள் நிறைவேற்ற துடிக்கிறாங்கன்னு நினைக்கும் போது மிதுன ராசிக்காரர்கள் அது மேலே ரொம்ப சந்தோஷப்படுவதும். ஆக 2 பேரும் காதல் வாழ்க்கைன்னு வரும் பொழுது ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காத ஒரு அன்போட, ஒரு ஸ்பரிசத்தோடு, ஒரு பாசத்தோடு ஒரு இணைந்த ஒரு புண்ணிய காதலாக, ஒரு ஆத்மார்த்தமான காதலாக, ஒரு பாசத்துடன், ஒரு நேசத்துடன், ஒரு அன்போட என்னைக்குமே இருக்கக்கூடிய ஒரு காதலாக இந்த 2 பேருடைய காதல் வாழ்க்கையும் நிச்சயமாக அமையும். இதில் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மிதுனம் அழகாக பேசும், சுக்கிரனுடைய அம்சம் பெற்ற துலாம் அந்த அழகாக பேசுவதை ரசிக்கும், மிதுனம் அழகாக பேசுவதை மெருகேற்றி கொண்டே இருக்கும், சுக்கிரன் அதை மெருகேற்றுவதற்கான அத்துணை வகைகளையும் செய்து கொடுக்கும். மிதுனம் பேசுவதை துலாம் கேட்கவில்லை என்றால் தூக்கமே வராது மிதுனத்திற்கு. ஆக மிதுனம் பேச பேச துலாம் அதை கேட்க கேட்க 2 பேருடைய காதல் என்பது இரவு போகிறது தெரியாது, பகல் போகிறது தெரியாது, நாட்கள் போகிறது தெரியாது, வருடங்கள் போகிறது தெரியாது, வயது கடந்த காதலாகவும் மிதுனத்தினுடைய காதலும் துலாத்தினுடைய காதலும் என்றுமே காவிய காதலாக நிச்சயமாக இருக்கும். நிஜமா நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போதே எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியுது சார். இந்த வடிவேல் காமெடியில சொல்ற மாதிரி அம்மா வாசிக்க நான் டான்ஸ் ஆடுன்ற மாதிரி மாறி மாறி அந்த அன்பை வந்து பரிமாறிக்கிற அழகே நிச்சயமா. என்னை பொறுத்தவரையும் இது ஒரு காமெடியா இருக்கிறத விட தில்லானா மோகனம்பாள் படம் மாதிரி நாங்கள்லாம் வந்து பழைய ஆளுகை அப்படின்ற மாதிரி அந்த கண் அசைவிற்கு வரி எழுதி விடுவார்கள் மிதுன ராசிக்காரர்கள். அவர்களுடைய கண் அசைவிற்கு துலாத்தினுடைய அந்த ஒரு இயல்பு, அந்த ஒரு ரசிக்கும் திறன் என்பது மிதுனத்திற்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கிறதுனால ஒருத்தர் நீங்கள் சொன்ன மாதிரி வாசிக்க இன்னொருத்தர் யாசிக்க வீட்டில் ஒரே குதூகலமாக மிதுனமும் துலாமும் துள்ளி குதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதில் இவர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல குழந்தைகள் அமைந்துட்டா, நல்ல சுற்றமும் அமைந்துட்டா, இவர்களுடைய காதலை என்றுமே பிரிக்காத சக்திகளாக இவர்களுடைய குடும்பத்தவர்கள் அமைந்துட்டா, இவங்க வாழ்க்கையில் இவங்க மட்டும் சந்தோஷமாக இல்லாமல் இந்த 2 ராசிக்காரர்களுடைய இணைவு 2 குடும்பமும் சந்தோஷமாக இருப்பதற்கான அற்புதமாக பொருத்தமாக சுய ஜாதகத்தின் அடிப்படையில் நட்சத்திரங்களும் சரியாக இருந்தால், நட்சத்திர இணைவும் சரியாக இருந்தால் வாழ்க்கை என்பது நிச்சயம் ஒரு ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக மிதுனத்திற்கும் துலாத்திற்கும் இருக்கும். ஸோ மிதுனம் துலாம் இவங்க 2 பேரும் இணையும் போது குடும்பமும் ஒரு பக்கம் நல்லா இருக்காங்க, இவங்களுமே பயங்கர ஹாப்பின்னும் போது அப்போ திருமண வாழ்க்கைக்குள்ள தாராளமாக இணையலாம்ல சார்? இல்லைன்னா நட்சத்திர பலன்கள் எதுவும் நமக்கு அவசியம் தேவையா? நிச்சயமா தேவை. அதாவது மிதுன ராசிக்குள்ள ஒரு 3 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, புனர்பூச நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், மிருகசீட நட்சத்திரம்னு இருக்கு. அதே மாதிரி துலாம் ராசிக்குள்ளேயே ஒரு 3 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, சித்திரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம்னு இருக்கு. ஆக 2 ராசிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ராகு பகவானுடைய நட்சத்திரம் முழுமையாக உட்கார்ந்துருக்கும். நாங்கள் திருமண பொருத்தத்தில் கூட அந்த சீரியஸில் சொல்லிட்டு இருக்கோம். அதாவது மிதுனத்தினுடைய திருவாதிரை நட்சத்திரமும் துலாத்தினுடைய சுவாதி நட்சத்திரமும் பொருந்தாது, ஏக நட்சத்திரங்கள் பொருந்தாது. ஆக ராசி பொருத்தம் நல்லா இருக்கு. மிதுன ராசிக்கும் துலா ராசிக்கும் பொருத்தலாம்னு சொன்னாங்க, 5வது ராசின்னு சொன்னாங்க, பூர்வ புண்ணிய பலன்னு சொன்னாங்க. அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில் ரஜ்ஜு பொருத்தம் வரலையா, கயிறு பொருத்தம்ல மாங்கல்ய பிரச்சனை வந்துருச்சு, 2 பேரும் பிரிஞ்சுட்டோம், 2 பேரும் சண்டை சச்சரவா இருக்கும், புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை கிரகங்கள் உருவாக்கும். சுய ஜாதக அடிப்படையில், லக்னத்தின் அடிப்படையில் ராகு கேதுக்கள் தோஷமாக அமர்ந்திருக்கும் போது அந்த மிதுனம் வந்து எப்பயுமே நிறையா பேசணும், நிறையா விஷயத்த யோசிக்கணும், எனக்கு ஒரு ஃப்ரீடம் வேணும், நான் அழகாக திங்க் பண்ணுவேன், ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அழகாக மெனக்கெட்டு அதை சூப்பராக செய்து முடிக்கணும்னு நினைப்பேன். அதே மாதிரி என்னுடைய யோசனைகள்லாம் செயலாக்கிறதுக்கு ஒரு நல்ல பார்ட்னர் வேணும், நல்ல துணை வேணும். இது ஒரு 3வது ராசி, கம்யூனிகேட் பண்ணுவேன், நான் வந்து
பிரிந்த குடும்பத்தை கூட திரும்ப வந்து இணைக்கணும்னு விரும்புவேன். ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கையை விரும்புவேன். தாத்தா வேணும், பாட்டி வேணும், சித்தப்பா வேணும், சித்தி வேணும், மாமன் வேணும், எங்கள் வீட்டுக்காரங்க எல்லா சொந்தமும் எனக்கு வேணும் அப்படின்னு மிதுன ராசிக்காரர்கள் பிரிந்த உறவுகளை கூட இணைக்க நினைக்கும் பொழுது இந்த பொருத்தம் சரியாக இல்லைன்னு சொன்னால் துலாம் ராசிக்காரர்கள் ரொம்ப துல்லியமாக இருக்கிறங்கிற பேரில் அவர் வரக்கூடாது, இவர் வரக்கூடாது, அவர்கிட்ட பேசக்கூடாதுங்கிற ஒரு கண்டிஷனை போட்டு இந்த டோல்கேட்டு வீட்டுக்குள்ளே இருந்து அதுக்கு ஒரு சுங்க வரி கட்டுற மாதிரி மிதுன ராசிக்காரர்கள் வரி கட்டுவது என்பது நிச்சயமாக அவர்களுக்கு பிடிக்காது. கண்டிஷன் என்பது நிச்சயமாக பிடிக்காது. ஓவர்லோட மிதுன ராசிக்காரர்கள் தாங்கவே முடியாது. ஏன்னு சொன்னால் அவங்களே திங்க் பண்ணி ஒரு மைண்டு ஓவர்லோடில் இருக்கும்போது துலாம் ராசிக்காரர்கள் துல்லியங்கிற பேரில், ஒரு நீதிங்கிற பேரில், ஒரு நேர்மைங்கிற பேரில் ஓவராக நீதியை கடைபிடிக்கிறேன்னு சொல்லி ஓவராக திங்க் பண்ணுறவங்க மேலே ஓவரான சட்டங்களை புகுத்தும் பொழுது மிதுன ராசிக்காரர்கள் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நட்சத்திர பொருத்தங்களும் சரியாக அமையவில்லை என்றார். ஏன்னா மிதுனத்தில் இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரத்தின் அடிப்படையிலையும், துலாத்தில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தின் அடிப்படையிலையும், மிதுனத்தில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரத்தினுடைய அடிப்படையிலும், துலாத்தில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரத்தினுடைய அடிப்படையிலும் பார்க்கும்போது அங்கேயும் செவ்வாயினுடைய நட்சத்திரமும் குருவோட நட்சத்திரமும் ராகுவோட நட்சத்திரமும் இருக்கு. இங்கேயும் செவ்வாயினுடைய நட்சத்திரமும் குருவோட நட்சத்திரமும் ராகுவோட நட்சத்திரமும் இருக்கு. ஆக இந்த 3 கிரகங்களும் சுய ஜாதகத்திலே வலுவாக அமைந்து லக்கணமும் சாதகமாக இருந்தால் மிதுனமும் துலாமத்தினுடைய பொருத்தம் என்பது துல்லியமாக இருக்கும். அது கேட்கும் இசையாக இருக்கும், ஒரு கானா பாடலாக இருக்கும், எல்லா இடத்துலையும் ஒரு குதூகலமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் இந்த இணைவு மோசமாக இருந்தால் வீட்டுக்குள்ளேயே கதகளி ஆடும்படியான நிலையை கிரகங்கள் விதி ரூபத்தில் வந்து இவர்களது மதியை நிச்சயமாக கெடுக்கும். ஆக இந்த மிதுனமும் துலாமும் இணைவில் என்பது பல சட்ட சிக்கல்கள் இருக்குது. அதை வந்து சுய ஜாதகம்தான் தீர்மானிக்கும். ஸோ சுய ஜாதகம்ன்றது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயமா இருக்குது சார். இப்போ மிதுனமும் துலாமும் ஒரு நட்சத்திர பொருத்தமே பார்க்காம ஒரு காதல் வாழ்க்கையிலேருந்து வந்து அப்படியே டேரெக்டாக இப்போ திருமண வாழ்க்கைக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வுன்னு ஒன்று இருக்குல்ல சார்? நிச்சயமாக அது சுய ஜாதகத்துக்குள்ளே நடக்கக்கூடிய தசாபுத்திகள் அடிப்படையில் நாங்கள் வழிபாடுகள்லாம் நம்ம வந்து நட்சத்திர தசாபுத்திகளில் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அதே நேரத்தில் உளவியல் காரணம்னு ஒரு விஷயம் இருக்குது. மிதுன ராசிக்காரர்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு யோசனை, ஒரு ஆலோசனை அப்படின்ற விஷயத்தை வந்து தனக்குள்ளேயே வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ராசி. ரொம்ப யோசிக்கிற விஷயத்தை கூட அவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த ஆலோசனையாக இன்னொருத்தட்ட கேட்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒரே விஷயத்துக்கு 2-3 ஆப்ஷன் எதிர்பார்க்கறது, ஒரே கேள்விக்கு 2-3 பதிலை தனக்குள்ளாகவே வைத்திருக்கக்கூடிய ஒரு ராசி. துலாம் ராசிக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவில் தெளிவாக நின்றுக்கணுங்க, ஒரு விஷயத்தை தீர்வு பார்க்குறோன்னு சொன்னால் அந்த தாண்டி போகக்கூடாதுங்க அப்படின்னு நினைப்பாங்க. மிதுன ராசிக்காரர்களுடைய அறிவுக்கு துலாம் ராசிக்காரர்கள் ஒரு கட்டுப்பாடு விதிக்கக்கூடாது. துலாம் ராசிக்காரருடைய அழகுக்கு மிதுன ராசிக்காரர்கள் சந்தேகப்படக்கூடாது. ஆக இந்த 2 ராசிக்காரர்களும் இணையும் போது இது அறிவால் அழகு பெறும், இது தன்னுடைய பேச்சால் அழகு பெறும், இது வந்து தன்னுடைய நடத்தையால் அழகு பெறும், இது நடத்தி காட்டுவதில் அழகு பெறும். மிதுன ராசிக்காரர்கள் யோசிப்பதில் வல்லவர்கள், துலாம் ராசிக்காரர்கள் செயல்படுத்துவதில் வல்லவர்கள். மிதுன ராசிக்காரர்கள் யோசனையை செலுத்துவதில் வல்லவர்கள், துலாம் ராசிக்காரர்கள் அந்த யோசனையை செயல்படுத்துவதில் வல்லவர்கள். ஸோ ஒருத்தர் அந்த மாற்றி நம்ம நிரூபிக்காம அந்த ஒரு சந்தேகம்ன்ற ஒரு விஷயம் தான் மெயினான ஒரு விஷயமா இருக்கா சார்? அந்த சந்தேகங்கிற விஷயம் இவர்களாகவே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூனியம்னே சொல்லலாம். ஏன்னா மிதுனமும் துலாமும் அவ்வளோ ஒரு ஈர்ப்பான ஒரு ராசிக்குள்ள கிரக தசாபலன்கள் 2மே ராகுவோட நட்சத்திரம் உள்ள வந்து முழுமையாக இருக்கிறதுனால அந்த ராகு பகவான் உள்ள வந்து தசாபலனை நடத்தும் பொழுது அல்லது அவருடைய புத்தி நடக்கும்போது இவர்களுடைய வாழ்க்கையில் சந்தேக பிரச்சனையினால மிதுனமும் துலாமும் பல பிரச்சனைகளை வாழ்க்கையில் சந்திச்சிருக்கிறாங்க. இது ஒன்று மட்டும் சரியாக இருந்தால் மிதுனம் துலாத்தினுடைய அந்த காதலை அந்த காவியமாக மாற்றக்கூடிய அந்த சக்தியை யாராலும் தடுக்க முடியாது. இதற்கு வழி விட்டுட்டாங்கன்னு சொன்னால் இதை யாராலும் இவர்களுடைய பிரிவை தடுக்கவே முடியாது. ஸோ யாராலுமே தடுக்க முடியாத ஒரு பிரிவுன்ற ஒரு விஷயத்துக்கே வாய்ப்பு இல்லாமல் இந்த காதல் அப்படியே காவியமாக கொண்டு போகிறாங்கன்னா அவங்களோட எதிர்காலம் எந்த மாதிரி சார்? ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னு சொன்னால் அந்த துலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல வந்து சனி பகவான் தொழில் காரகர் வந்து உச்சம் பெறுகிறார். மிதுனம் அப்படின்னு சொல்லும்போதே ஒரு புத்தி வித்தைக்கு காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய ஆளுமை அந்த இடத்துல ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னும் சொல்ல போகும்போது அந்த மிதுன ராசிக்காரர்களுடைய ஆதிக்கம் வந்து ஒரு இடத்துல ஐடியா, அவர்களுடைய திட்டங்கள், அவருடைய பிளான் எல்லாத்தையும் துலா ராசிக்காரர்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு சக்தியாக அமைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க பிஸ்னஸாக இருக்கலாம், எல்லா விஷயத்துலையுமே திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், அந்த குழந்தைகளை கேர் பண்ணுற விஷயமா இருக்கலாம். அடேங்கப்பா, மிதுன ராசிக்காரர்கள் குழந்தையை கவனிப்பதிலும் கொஞ்சுவதிலும் குழந்தையை படிக்க வைப்பதிலும் குழந்தையை ஆளாக்குவதிலும், அது வயசான ஆளாக இருந்தாலும் என்றைக்குமே குழந்தையாகவே பாவித்து அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்திற்காக மிதுன ராசிக்காரர்கள் தன்னையே அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். துலாம் ராசிக்காரர்கள் அந்த குழந்தைக்காக இவர்கள் இவ்வளவு மெனக்கிடுறாங்களே, இவ்வளவு அர்ப்பணிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு
ஒரு பாசங்கிறது துலாத்துக்கு எப்பயுமே இருக்கும். ஏன்னு சொன்னால் 2 ராசியுமே குருவிற்கு பகை ராசின்னு சொல்கிறாங்க. மிதுனம் புதன் பகவானுடைய அம்சம், துலாம் சுக்கிரனுடைய அம்சம். ஆனால் தேவகுரு என்று சொல்லக்கூடிய குரு பகவான் மிதுனத்திற்கும் பாதகாதிபதியாக வர்றாரு, துலாத்திற்கும் ரோகாதிபதியாக வர்றாரு. ஆக குழந்தைகள் விஷயத்தில் நிறைய சிரமப்படுவாங்க, குழந்தைகளை வளர்ப்பதில் நிறைய சிரமப்படுவாங்க. அதுக்குள்ளே இந்த தம்பதிகள் வந்து நிறைய விஷயங்களை குழந்தைகளுக்காகவே விட்டு கொடுத்து தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை துக்கங்கள் வந்தாலும் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அந்த குழந்தையினுடைய நலனுக்காகவே மீண்டும் மீண்டும் சேரக்கூடிய ஒரு அற்புதமான தம்பதிகளாக இருப்பார்கள். ஆக குழந்தையை கேர் பண்ணுவதில் மிதுனத்தை அடிச்சுக்க முடியாது, அந்த குழந்தையை அழகாக பார்த்துக்குவதில் துலாத்தை அடிச்சுக்க முடியாது, குழந்தைக்கு என்னெல்லாம் தேவையோ அதை செயல்படுத்துவதில் மிதுனத்தை அடைத்து கொள்ள முடியாது, அந்த குழந்தைக்கு தேவையான விஷயத்தை செய்வதற்கு எந்த எல்லை வரையும் போவதில் துலாத்தை அடித்து கொள்ள முடியாது. ஆக 2 பேரும் சேரும்போது இவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை விட இவங்களுடைய குழந்தைகளுக்காக இவர்கள் கொடுக்கக்கூடிய சந்தோஷங்கிறது யாராலும் சொல்லி மாள முடியாத, ஒரு வரையறுக்குள் கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையாகவே இவர்களுடைய வாழ்க்கை அமையும். அப்ப கண்டிப்பா பிறந்தாலே நம்ம வந்து மிதுன ராசிக்கு துலா ராசிக்கு ஒரு குழந்தையாவே பிறக்கலாம் போல சார். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த செல்வமா இருக்கட்டும் செழிப்பா இருக்கட்டும் அந்த குழந்தைய மாத்தி மாத்தி அந்த அன்பை வந்து பரிமாறிக்கிறதே நிஜமா கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப இவங்க எதிர்காலத்துல இந்த குழந்தைக்கு இவங்க சேர்க்கக்கூடிய செல்வம் எந்த அளவுக்கு இருக்கும், எந்த லெவலுக்கு போவாங்க? அதாவது மிதுன ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனஸ்தானத்துல தான் குரு வந்து உச்சமும் பெறார். துலாம் ராசிக்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்துல தான் குரு உச்சம் பெறார். ஆக குழந்தைகளுக்காக ரொம்ப வந்து மெனக்கட்டு அந்த செல்வங்களை சேர்க்கும்போது மிதுனமும் துலாமும் இணைந்து செல்வத்தை சேர்க்கும்போது இவங்களுடைய தேவைக்கு காசு என்பது வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணும், குழந்தைய ஒரு ஆளாக்கணும், குழந்தைக்கு ஒரு திருமணம் முடிக்கணும்னு சொல்லும்போது அந்த செல்வ வளம் என்பது இவர்களுக்கு நிறைய பிரச்சனையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். காரணம் குரு வந்து இவர்களுக்கு ஒரு எதிரி கிரகமாக, ஒரு எதிர்ப்பு கிரகமாக அமைகிறதுனால. ஆனாலும் குருவினுடைய நட்சத்திரம் மிதுனத்திலையும் துலாத்திலையும் இவர்களுக்கு இருக்கிறதுனால குரு பகவான் மட்டும் சுய ஜாதகத்தில் சூப்பராக இருந்துட்டாருன்னா இந்த குழந்தைகளுக்கு தேவையான அத்துணை செல்வங்களையும் செல்வாக்குகளையும் மிதுனம் துலாத்தினுடைய இந்த இணைவு காம்போ என்பது நிச்சயமாக தலைமுறைக்கும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த 2 ராசிக்காரர்களுக்கும் கொடுக்கும். சுய ஜாதகத்தில் குரு கொஞ்சம் பாதிப்பாக இருந்துட்டார் அப்படின்னு சொன்னால் குழந்தைகள் விஷயத்தில் செல்வம் சேர்ப்பதில் மிதுனமும் துலாமும் ரொம்ப கவலைப்படுவாங்க. ஒன்றும் பண்ண முடியலையே, என் குழந்தையை வளர்க்க முடியல, என் குழந்தையை படிக்க வைக்க முடியல, வெளிநாடு அனுப்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி தன்னுடைய ஒட்டுமொத்த சம்பாத்தியத்தையும் மிதுனம் துலாம் குழந்தைகளுக்காகவே அர்ப்பணிக்கக்கூடிய நிலையும் ஒரு கட்டத்தில் வரும். இருந்தாலும் வெற்றி பெறுவார்கள். ஏன்னு சொன்னால் இவருடைய ராசிக்கு எல்லா விஷயமே சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது, அந்த திட்டங்கள் செயல்படணும்னு சொல்லும்போது மகாலட்சுமியினுடைய அருள் சுக்கிரனும் அந்த ஞானகாரகன் மகாவிஷ்ணுனுடைய அருளும் இவர்களுக்கு இருப்பதனால சூப்பராக இவருடைய வாழ்க்கையில் நகர்வுக்கு அந்த தெய்வ அனுகூலமே இவர்களுக்கு வழிவகுக்கும். ஸோ ஓவராலாக 2 பேரும் இணைகிறாங்க, மிதுனமும் துலாமும் இணைகிறாங்கன்னா அவங்க லைஃப் எப்படி சார் இருக்கும்? மிதுனத்தினுடைய அந்த சிரிப்பும் அந்த மிதுனத்தினுடைய அந்த அறிவும் துலாத்தினுடைய அந்த அழகும் சேர்ந்த இந்த 3 சேர்ந்த ஒரு அற்புதமான ஒரு காம்போ அப்படின்னு சொல்லலாம் மிதுனம் துலாத்தினுடைய இணைவு. ஸோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படியே நாங்கள் ஒரு சுவிட்சர்லாந்து அந்த மாதிரி ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ரொமான்டிக் பேர் மாதிரி எங்கள் கண்ணுக்கு தெரியுறாங்க. ஏன்னா குழந்தைகளுக்கும் நல்லது, குடும்பத்துக்கும் நல்லது, இவங்களுமே செல்வ செழிப்பாக இருக்காங்க. ஸோ மிதுனமும் துலாமும் ஒரு பயங்கரமான ஒரு காம்போவாக இருக்காங்க. ஸோ இந்த எபிசோட் ஃபுல்லாகவே இவங்களுக்கான காம்பினேஷன்ஸ், அந்த சேர்க்கை, இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ அடுத்த எபிசோடில் மிதுனம் நம்ம விருச்சிகம் பார்க்க ரெடியாக இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.